يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கோபத்தை மிஞ்சிய கருணையாளன் என்ற தலைப்பினூடாக அல்லாஹ்வினுடைய கருணை குறித்து நாங்கள் தொடராக பார்த்து வருகின்ற இந்த தொடரிலே மூன்றாவது தொடராக அல்லாஹு தஆலா நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு எவ்வாறான கூலிகளை தருகிறான், கூலியை தருகின்ற விடயத்தில் நாங்கள் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கான கூலியை வழங்குகின்ற விடயத்தில் ரப்புல் ஆலமீன் எந்தளவு கருணை உள்ளவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்பது குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் நல்லதொரு விடயத்தை கொண்டு வருகிறாரோ அது போன்ற 10 மடங்கு அவருக்கு இருக்கிறது. ஒரு நல்ல விடயத்தை செய்தால் அல்லாஹு தஆலா 10 நன்மைகளை என்ன செய்கிறான், எங்களுக்கு தருகிறான். ஆனால் வமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅதி, யார் கெடுதி ஒன்றை கொண்டு வருகிறாரோ தீமையை ஒன்றை கொண்டு வருகிறாரோ ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அது போன்றதை தவிர அவருக்கு கூலி வழங்கப்பட மாட்டாது. ஒரு நல்ல விடயத்தை செய்தால் அதை அல்லாஹு தஆலா 10ஆக மாற்றுகிறான். ஒரு தீமையை ஒரு பாவத்தை செய்தால் அல்லாஹு தஆலா ஒரு பாவத்தை தான் என்ன செய்கிறான், கூலியாக எழுதுகிறான். வஹும் லா யுதுலமூன், அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இந்த வசனத்தை அழகாக விளக்குகின்ற அமைப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வதாக சொன்ன பொழுது அந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நன்மைகளையும் பாவங்களையும் எழுதிவிட்டான். சும்ம பையன தாலிக, பின்பு அது குறித்து அல்லாஹு தஆலா விவரித்தான். ஃபமன் ஹம்ம பி ஹஸனத்தின், எது பாவம் எது நன்மை என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்துட்டான், விவரித்து விட்டான், விளக்கி விட்டான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமன் ஹம்ம பி ஹஸனத்தின், யார் ஒரு நல்ல விடயத்தை செய்வதற்கு எண்ணி ஃபலம் யஅமல்ஹா, அந்த நல்ல விடயத்தை அவர் செய்யவில்லை என்றால் கதபஹல்லாஹு லஹு இந்தஹு ஹஸனத்தன் காமிலா, அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முழு நன்மையை எழுதி விடுகிறான். நல்ல விடயத்தை செய்வதற்கு நினைக்கிறார், ஆனால் செய்யவில்லை, அல்லாஹு தஆலா முழு நன்மையை எழுதிவிடுகிறான். ஃபஇன் ஹுவ ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா, நல்ல விடயத்தை எண்ணி அதை செய்துவிட்டால் கதபஹல்லாஹு லஹு இந்தஹு அஷ்ர ஹஸனாத், 10 நன்மைகளை அல்லாஹு தஆலா எழுதுகிறான். இலா 700 ضعف, அதை அல்லாஹு தஆலா 700 வரைக்கும் மாற்றுகிறான். ஒரு நல்ல விடயத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய நன்மைகளுடைய எண்ணிக்கை 700 வரைக்கும் போகிறது. இலா அல்லாஹின் கசீரா, இன்னும் அதை பன்மடங்காக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மாற்றுகிறான். இது நன்மை குறித்து. வமன் ஹம்ம பிஸய்யிஅத்தின், யார் ஒரு பாவத்தை செய்வதற்கு நினைத்து ஃபலம் யஅமல்ஹா, அதை விட்டுவிட்டால், ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறார் ஆனால் அதை செய்யவில்லை, கதபஹல்லாஹு லஹு இந்தஹு ஹஸனத்தன் காமிலா, அதற்கும் அல்லாஹு தஆலா பூரணமான ஒரு நன்மையை எழுதிவிடுகிறான். அல்லாஹ்வை அஞ்சி அந்த பாவத்தை விட்ட காரணத்தினால் அதற்கான கூலியாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரு முழு நன்மையை தருகிறான். ஃபைன் ஹுவ ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா, ஒரு பாவத்தை செய்ய நினைத்து அதை அவர் செய்துவிட்டால் கதபஹல்லாஹு லஹு ஸய்யிஅத்தன் வாஹிதா, அல்லாஹு தஆலா ஒரு பாவத்தை மாத்திரமே எழுதுகிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நன்மைக்கு கூலி தருகின்ற விடயத்திலே, நல்ல விடயங்களுக்கு கூலியை வழங்குகின்ற விடயத்திலே அல்லாஹு தஆலா ஒரு அடியான் மீது எந்த அளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு நல்ல விடயத்தை செய்ய நினைத்து
அதை செய்யாவிட்டாலும் அதற்கு பூரணமான கூலியை தருகிறான். அதை செய்து விட்டால் 10ஆக ஆக்கி அதை 700 வரைக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், கொண்டு செல்கிறான். இன்னும் அதை பன்மடங்காக என்ன செய்கிறான், மாற்றுகிறான். ஒரு பாவத்தை நினைத்து அல்லாஹ்வை அஞ்சி அதை விட்டு விட்டால் அதற்கென ஒரு பூரண கூலி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், பூரண நன்மை அல்லாஹு தாலா தருகிறான். அந்த பாவத்தை செய்து விட்டால் ஒரே ஒரு பாவத்தை மாற்றுகிறான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், எழுதுகிறான். தர்மத்தில் இந்த விடயத்தை அல்லாஹு தாலா அழகாக விவரிக்கிறான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே அவர்களுடைய பொருளாதாரங்களை செலவழிப்பதற்கு உதாரணம் கமஸலி ஹப்பா, ஒரு வித்தை பயிரிடுவதைப் போல. ஒரு ரூபாய் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறோம் என்றால் அது ஒரு வித்தை பயிரிடுவதைப் போல. அம்பதத் சபஅ சனாபில், அது 7 கதிர்களை முளைவிக்க செய்கிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 வித்துக்கள் இருக்கின்றன. அப்போ ஒரு ரூபாய் அல்லாஹு தாலா 700ஆக என்ன செய்கிறான், மாற்றுகிறான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, நாடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா அதை பன்மடங்காக மாற்றுகிறான். யாரெல்லாம் 1 ரூபாய் தர்மம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா 700 ரூபாய்கள் தர்மம் செய்த நன்மைகள் என்ன செய்கிறான், கொடுக்கிறான். நாடிய மக்களுக்கு அதையும் பன்மடங்காக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், மாற்றி கொடுக்கிறான். அதே போன்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தஸத்தக பிஅதிலி தம்ரத்தின் மின் கஸிபின் தய்யிபின், ஹலாலான சம்பாத்தியத்தினூடாக யார் ஒரு பேரிச்சம் பழம் அளவிற்கு தர்மம் செய்கிறாரோ, வ இன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனிஹி, அவருடைய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பழம் பெருமதி அளவுக்கு ஒருவர் தர்மம் செய்கிறார், அதை அல்லாஹு தாலா தன்னுடைய வலக்கரத்தினால் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அந்த தர்மத்தை அல்லாஹு தாலா தன்னுடைய வலக்கரத்தினால் ஏற்றுக்கொண்டு சும்ம யுரப்பிஹா லிசாஹிபிஹி, அந்த தர்மம் செய்தவருக்காக அல்லாஹு தாலா அந்த தர்மத்தினுடைய நன்மையை வளர்க்கிறான். கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபல்வஹு, உங்களில் ஒருவர் ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பதை போல. உங்களிடம் ஒரு குதிரை குட்டி இருக்கிறது, அதை வளர்க்க 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 அதை என்ன செய்யும், பெரிதாக மாறும். அதே போல தர்மத்தை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், வளர்க்கிறான். ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல், பெரும் மலையளவு போன்று அது ஆகுகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், வளர்க்குகிறான். நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு பேரித்தம் பல அளவிலான தர்மத்தை அல்லாஹு தாலா தன்னுடைய வலக்கரத்தினால் எடுத்து கபூல் செய்து பெரும் மலையாக அது மாறுகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா வளர்க்கிறான். அந்த அளவு கூலியை அல்லாஹு தாலா அந்த தர்மத்துக்கு தருகிறான் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஷாபானுடைய அரைவாசியை நெருங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 வாரங்களிலே ரமலான் எங்களை வந்தடைய போகிறது. ரமலான் என்றாலே அது குர்ஆனுடைய மாதம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அதை சிறப்பித்திருக்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம், அதிலே அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். அந்த மாதத்திலே அல் குர்ஆனுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். வளமையிலே குர்ஆனை ஓதுபவர்களாக இருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் ரமலானுடைய மாதத்திலே வழங்குவார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அந்த குர்ஆனை ஓதுகின்ற விடயத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்குகின்ற நன்மைகள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்திலிருந்து யார் ஒரு ஹர்ஃபை ஓதுகிறாரோ, ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ, ஃபலஹு பிஹி ஹஸனா, அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது. அல்லாஹ் இடத்துல ஒரு நன்மையினால அது என்ன, 10 மடங்கு. வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலியா, இந்த இடத்துலையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒரு ஹஸனா என்றால் அது 10 மடங்கு. அப்போ ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் சொல்லிவிட்டு இன்னும் விளங்குகின்ற அமைப்பில் ஒரு ஹர்ஃப் என்பதை நாம் ஒரு சொல் என்று விளங்கிவிடக்கூடாது, ஒரு வசனம் என்று விளங்கிவிடக்கூடாது, அது ஒரு எழுத்து தான் என்பதை விளங்க வைப்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் பின்வருமாறு சொல்கிறார்கள், அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்ல மாட்டேன். அதில் 3 ஹர்ஃப்கள் உள்ளன. அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப். லாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது ஒரு ஹர்ஃப். மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பதும் ஒரு ஹர்ஃப். எனவே அல்லாஹு தாலா ஒரு அடியான் அல் குர்ஆனை ஓதுகின்ற எண்ணத்தோடு அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 30 நன்மைகளை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், வழங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வணக்கம் இருக்குமாக இருந்தால் நாம் அறிந்த வகையில்
அல் குர்ஆனை ஓதுவை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதிகமான நன்மைகளை அல்லாஹு தஆலா பல நன்மைகளை தருகின்ற அமைப்பில் என்ன செய்திருக்கிறான், பல இபாதத்தில் வைத்திருக்கிறான். அல் குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹு தஆலா தருகிறானே நன்மைகள், கொள்ளையடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இந்த அளவு நன்மைகளை தரக்கூடிய வேறு அமல்கள் இருக்கிறதா என்று கேட்டால் நான் பார்த்த வகையில் என்ன தெரியலை. அந்த அளவுக்கு நன்மைகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை ஓதுவதற்கு வைத்திருக்கிறான். இது அல் குர்ஆனை விளங்கி ஓதுவர்களுக்கு மாத்திரம் உரியதா, கருத்து தெரிந்து ஓதுவர்களுக்கு மாத்திரம் அவர்களுக்குரியதா? இல்லை, எல்லோருக்கும் உரியது. யாரெல்லாம் கருத்து தெரிந்து ஓதுகிறார்களோ, கருத்து தெரியாமல் ஓதுகிறார்களோ அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகளை வழங்குகிறான். சும்மா நினைச்சு பார்ப்போம். ஒரு 13 வரை குர்ஆன் அல்லது 15 வரை குர்ஆன், ஒரு வரியில் குறைஞ்சது 25 எழுத்து என்ன செய்யும் இருக்கும், குறைஞ்சது 25 எழுத்துக்கள் இருக்கும். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் என்றால் 25 எழுத்துக்கு 250 நன்மைகள். 13 வரை நாம் ஓதுகிறோம் அல்லது ஒரு 15 வரை ஓதுகிறோம், ஒரு பேஜ் எத்தனை நன்மைகள் சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே அல் குர்ஆனை ஓதுவது என்பது அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு இபாதத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செவிமடுத்துள்ளேன், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, யாரெல்லாம் இந்த உலகத்திலே குர்ஆனுடனான தொடர்புள்ளவர்களாக இருந்தார்களோ, அதிகம் குர்ஆனை ஓதுபவர்களாக இருந்தார்களோ, நாளை மறுமை நாளிலே எந்த பரிந்துரையும் செல்லுபடியாகாத அந்த சந்தர்ப்பத்திலே அல் குர்ஆன், அந்த அல் குர்ஆனுடனான தொடர்பை யாரெல்லாம் வைத்திருந்தார்களோ அவர்களுக்காக வேண்டி பரிந்துரைப்பதற்காக வரும், பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக வரும். தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இக்ராஉஸ் ஸஹ்ராவைன், ஒளிச்சுடர்களான 2 அத்தியாயங்களை நீங்கள் ஓதுங்கள். அல் பக்கரத வ சூரத ஆல் இம்ரான், சூரா பக்கரா சூரா ஆல் இம்ரான், இவைகளை அதிகமாக ஓதுங்கள். நாளை மறுமை நாளிலே நிழல் தரக்கூடிய மேகம் போன்று அல்லது பறவை கூட்டம் போன்று அல்லாஹ்விடம் வந்து யாரெல்லாம் இந்த அத்தியாயங்களை ஓதினார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்விடம் வாதிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், குறிப்பாக சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள். யாரெல்லாம் அதை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அது பரக்கத்தை ஈட்டி தரும். யாரெல்லாம் சூரத்துல் பக்கராவை ஓதுவதை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு நஷ்டம் அது ஏற்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். வீடுகளை அடக்கஸ்தலங்களாக மாற்றிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் குர்ஆன் ஓதப்படாத வீடுகள் அடக்கஸ்தலங்களுக்கு சமனானது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள், வீடுகளிலே சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள், நிச்சயமாக ஷைத்தான் அந்த வீட்டிலிருந்து விரண்டோடுவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். வீடுகளில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மிக பிரதான காரணம் ஷைத்தானுடைய தூண்டுதல்கள். எங்கெல்லாம் பிரச்சனைகள் குழப்பங்கள் வருகிறதோ அவைகள் அனைத்துக்கும் காரணம் ஷைத்தானுடைய தூண்டுதல்கள். வீடுகளிலே ஷைத்தான் குடியிருப்பதை விரட்டுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்கராவை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆனை ஓதுவது என்பது அதிகமான நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய ஒரு இபாதத். ரமலான் வருகிறது, ரமலான் முழுவதும் அல் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மாதமாக அதை பயன்படுத்த வேண்டும். வெறுமனே ரமலானிலே மாத்திரம் ஓதிவிட்டு அல் குர்ஆனை மூடி வைத்து விடக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையிலே அல் குர்ஆனுக்கென்ற சில நிமிடங்களை நாங்கள் ஒதுக்குவர்களாக இருக்க வேண்டும். குறைந்தது சில நிமிடங்களையாவது அல் குர்ஆனுக்கென எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒதுக்குவர்களாக மாற வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அதே போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய செய்தி, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தோம். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் கேட்டார்கள், ஒரு நாளையில் 1000 ஹசனாக்களை 1000 நன்மைகளை ஒருவர் சம்பாதிப்பதென்பது இயலாத காரியமா? அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு நபி தோழர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை, எப்படி 1000 நன்மைகளை ஒரு நாளில் சம்பாதிக்க முடியும்? அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், யுஸப்பிஹு மிஅத தஸ்பீஹத்தின், 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹ், 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அவருக்கு 1000 ஹசனாக்கள் கிடைக்கின்றன.
அல்லாஹ் நாடினால் அதில் ஒவ்வொரு ஹசனாக்களையும் என்ன செய்வான்? 10ஆக மாற்றுவான். அதை 700 வரைக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? கொண்டு போவான். ஏன் அல்லாஹ்விடம் ஒரு ஹசனா என்பது அது போன்ற 10 நன்மைகளுக்கு சமனானது. அதை அல்லாஹு தஆலா 700 வரைக்கும் என்ன செய்வான்? நீட்டிக்கொண்டே செல்லுவான். இந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் 1000 ஹசனாக்களை சம்பாதிப்பது. அப்போ 100 சுபஹானல்லாஹ் ஒரு நாளிலே சொல்வதன் மூலமாக அதை தொடர்ந்து சொல்லணும் என்பது கிடையாது. எங்களுக்கு டைம் கிடைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்வது? சொல்லிக் கொள்வது. ஓஃப் கிடைக்கிற நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு 2 நிமிஷம் கெப் ஒன்று கிடைக்குது, ஓஃப் கிடைக்குதுன்னா அதுக்குள்ளே சுபஹானல்லாஹ் சொல்வது. கிடைக்கின்ற கெப்புகளை என்ன செய்வது? இந்த திக்ருகளை ஓதுவது. கண்டினியூவாக 100 தரம் ஓதணும்னு அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யலை, சொல்லலை. ஒரு நாளையில் யார் 100 தடவை என்ன செய்கிறாரோ சுபஹானல்லாஹ் சொல்கிறாரோ அவருக்கு 1000 ஹசனாக்கள் கிடைக்கிறது, அல்லது 1000 பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலா சுபஹானல்லாஹ் என்று 100 தடவை சொல்வதன் மூலமாக 1000 பாவங்களை அழிக்கிறான். இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த திக்ர். ஒவ்வொரு தொழுகையும் பின்னால் நாம் என்ன செய்கிறோம்? ஓதுறோம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யார் ஒரு நாளையில் 100 தடவை ஓதுகிறார்களோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை அவருக்கு கிடைக்கிறது. ஒரு அடிமை உரிமையிடுவது என்பது சாதாரண விடயம் கிடையாது. அந்த காலத்தில் ஜாஹிலியா காலம் தொடக்கம் அடிமை என்கிற கலாச்சாரம் என்ன செய்திருக்கிறது? இருந்து வந்திருக்கிறது. இஸ்லாம் அதை ஒழிப்பதில் முன்மாதிரியாக திகழ்ந்தது. யாரெல்லாம் ஒரு பெரிய பாவம் செய்து விடுகிறாரோ அதற்கு குற்றப்பரிகாரமாக இஸ்லாம் சொன்னது என்ன? ஒரு அடிமையை உரிமையிடணும். முதலாவது ஸ்டெப்பாக இஸ்லாம் சொல்வது ஒரு அடிமை என்ன செய்யணும்? உரிமையிடணும். ரமதான் காலத்தில் மனைவியோடு உடல் உறவில் ஈடுபட்டு விட்டால் என்ன செய்யணும்? ஒரு அடிமையை உரிமையிடணும். அதே போன்று சத்தியம் செய்துவிட்டு முறித்து விட்டால் அடிமையை உரிமையிட வேண்டும். இப்படியாக இஸ்லாத்திலே சில பாவங்களுக்கு இஸ்லாம் முன்னுரிமைப்படுத்திய விடயம் அடிமை என்ன செய்வது? உரிமையிடுவது. அடிமை கலாச்சாரத்தை இல்லாமலாக்குவதற்கு இஸ்லாம் எடுத்துக்கொண்ட ஒரு முறை அது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யார் ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ரை 100 தடவைகள் ஓதுகிறாரோ அவர் 10 அடிமைகளை உரிமையிட்ட கூலியை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? வழங்குகிறான். 100 ஹசனாக்களை எழுதுகிறான். 100 ஹசனாக்கள், 100 நன்மைகள் அல்லாஹு தஆலா எழுதுகிறான். அந்த ஹசனா அல்லாஹ்விடம் 1 10ஆக மாறி 700 வரைக்கும் என்ன செய்யலாம்? போகலாம். வ முஹியத் அன்ஹு மியத்து ஷைஆ 100 பாவங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அழித்து விடுகிறான். வ கானத் லஹு ஹிர்ஸம் மினஷ் ஷைத்தானி யௌமஹு ذلك ஹத்தா யும்சிய அவர் காலையில் ஓதியிருந்தால் மாலை வரைக்கும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். நாங்கள் பாவம் செய்வதற்கு மிக பிரதான காரணமாக இருப்பவன் ஷைத்தான். அவன்ட பாதுகாப்பு இந்த திக்ர் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? எங்களுக்கு தருகிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் இவைகளை இந்த திக்ர்களை 100 தடவை ஓதுகிறாரோ அன்றைய தினத்தில் வேறு பல நல்லமல்கள் அவர் செய்திருப்பார். அந்த நல்லமல்கள் அனைத்தையும் விட மிகச்சிறந்தது இந்த அமல் தான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அதே போன்று ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் ஒருவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுது விட்டு எழும்பி செல்கிறார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுபஹ் தொழுத இடத்திலே என்ன செய்கிறார்கள்? அமர்ந்து இருக்கிறார்கள். புறவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுது விட்டு லுஹாவுடைய நேரமெல்லாம் முடிந்த பின்னர் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வஹிய ஜாலிசா அவள் அப்படியே அந்த இடத்துல என்ன செய்கிறா? இருந்துக்கிட்டே இருக்கா. அப்போ சுபஹ் தொழுதிலிருந்து ரசூலுல்லாஹ் லுஹா தொழுதுட்டு வரும் வரைக்கும் இபாதத்துகளில் திக்ர்களில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், நான் செல்லும் பொழுது இருந்த அதே நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்ட பொழுது நாம் ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உன்னிடம் இருந்து சென்ற பின்னர் 4 கலிமாக்களை 4 சொற்களை 3 தடவைகள் சொன்னேன். 4 சொற்களை 3 தடவைகள் சொன்னேன். நான் சொன்ன அந்த 4 சொற்களும் நீ இவ்வளவு நேரம் இபாதத்தில் இருந்தாயே, திக்ர்கள் செய்தாயே, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாயே, அவைகளோடு நிறுத்தி பார்த்தால் நான் சொன்ன அந்த 4 வார்த்தைகள் கனத்துவிடும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கற்றுக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. காலையில் ஓதக்கூடிய திக்ரில் உள்ளது, காலையில் ஓதக்கூடிய திக்ர்களில் உள்ளது. இது 3 தடவையில் ஓதணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. இதுதான் அந்த 4 கலிமாக்கள். அதத ஹல்கிஹி அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கைகள், வரிலா நஃப்ஸிஹி அல்லாஹ்வினுடைய பொருத்தம், வஸினத அர்ஷிஹி அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய அந்த எடை, வமிதாத கலிமாத்தி அல்லாஹ்வினுடைய பேச்சுக்களின் எண்ணிக்கை. இவைகள் அனைத்தையும் கொண்டு அல்லாஹ்வை நான் புகழ்ந்து துதி செய்கிறேன் என்பதுதான் அந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம். இதை ஓதினால் ஜுவைரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுபோ தொழுததிலிருந்து ரசூலுல்லாஹ் லுஹா தொழுதுட்டு வரும் வரைக்கும் அப்படி இருந்தார்களே, அந்த பகுதியில் அதிகமான திக்ர்கள், துஆக்கள், தஸ்பீஹாத்துகள், பல நன்மைகள் செய்திருப்பார்கள். அவைகள் அனைத்தையும் கணக்கக்கூடிய அமல் என்பதாக, திக்ர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக பின்வருகின்ற செய்தியை பதிவு செய்கிறார்கள். யார் உங்களில் ஒருவர் அழகான முறையிலே உது செய்து, அழகான முறை என்றால் இந்த ஃபர்லு சுன்னத்தை என்ன செய்யறல பார்க்கறல, 6 உறுப்பையும் கழுகுறதான் நியத்தோட 5 உறுப்பையும் கழுகுறது ஃபர்லு, மற்றது சுன்னத்து, இப்படி பார்க்காமலுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உது செய்து காட்டினார்களோ அந்த அடிப்படையில் உது செய்வதுதான் அழகான உது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அழகான உது. யார் அழகான முறையிலே பரிபூர்ணமாக உது செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலு, எல்லோருக்கும் என்ன மனப்பாடமாகிய திக்ர் துஆ. இதை யார் ஓதுகிறாரோ இந்த துஆக்கு நாம குறைஞ்சது ஒவ்வொருவரும் என்ன செய்வோம், ஒரு நாளைக்கு 5 தடவைகள் உது செய்வோம். சிலர்கள் மக்ரிபுடைய உதுவோட என்ன செய்வார்கள், இஷாவை தொழுவார். அதை தாண்டி உது முறிஞ்சாலே அடிக்கடி உது செய்யக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றி அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக உதுவோட என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அந்த டைம் எல்லாம் உது செய்த பின்னர் இந்த துஆவை நாம் ஓதினால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலு அல்லது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலு ஓதினால் அவருக்காக வேண்டிய சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறக்கப்படுகின்றன. அவர் விரும்புகின்ற வாயிலினூடாக சுவர்க்கத்தில் நுழையலாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு! உது என்பது நாங்கள் தொழுகைக்காக வேண்டி கட்டாயம் என்ன செய்யணும், செய்ய வேண்டிய ஒரு அமல். அந்த உதுவின் மூலமாக அல்லாஹ் தஆலா எவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறான். ஒருவர் கையை கழுகின்ற பொழுது கையினால் செய்த பாவங்கள் அப்படியோ சொட்டு சொட்டாக நீர் ஒழுகின்ற பொழுது அழகா அல்லாஹ்வின் தூதர் விவரித்தார்கள். சொட்டு சொட்டாக நீர் ஒழுகின்ற பொழுது பாவங்கள் எல்லாம் அப்படி என்ன செய்து போகுது. முகத்தை கழுகின்ற பொழுது முகத்திலிருந்து நீர் வடிகின்ற பொழுது முகத்தால் செய்த பாவங்கள் என்ன செய்கின்றது, அப்படியே வடிந்து போகிறது. காலை கழுகின்ற பொழுது காலால் எந்த பாவத்தை நோக்கி சென்றாரோ அந்த பாவங்கள் என்ன செய்கிறது, அப்படியே கரைந்து போகுது. இது நாம் செய்ய வேண்டிய கடமை. தொழுவதாக இருந்தால் கட்டாயம் உது செய்ய வேண்டும். அதில் அல்லாஹ் தஆலா போனஸாக என்ன செய்கிறான், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். உது செய்து விட்டு இந்த துஆவை ஓதினால் சுவனத்தினுடைய 8 வாயில். அதற்காக தான் இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படுறோம். என்னத்துக்கான கஷ்டப்படுறோம், சுவர்க்கத்துக்கு போகணும். என்னத்துக்கான 5 நேரம் தொழுகிறோம், சுவர்க்கத்துக்கு போகணும். என்னத்துக்கான தூக்கத்தை தியாகம் செஞ்சு ஃபஜ்ருக்கு வாரம், சுவர்க்கத்துக்கு போகணும். மலைக்குள்ள வாரம், குளிருக்குள்ள வாரம், வெயிலுக்குள்ள துஹருக்கு வாரம், அசருக்கு வாரம். எதற்காக? தூக்கத்தை எல்லாம் தொலைத்து விட்டு வியாபாரத்தை எல்லாம் நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வினுடைய மாளிகைக்கு எதற்காக வருகிறோம், சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப அல்லாஹு தஆலா யாரெல்லாம் உது செய்து பின் இந்த திக்ரை ஓதுகிறார்களோ அவருக்காக சுவர்க்கத்தின் 8 வாயில்களையும் திறக்கிறான். விரும்பிய வாயிலினூடாக அவர் என்ன செய்யலாம், சுவர்க்கத்தில் நுழையலாம். என்றால் எந்த அளவு சிறப்புகளை சிறிய சிறிய அமல்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகிறான் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவைகள் ஒரு நாளில் ஓதுகிறாரோ, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் என்ன செய்ய முடிச்சல்லதுக்கு எடுக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, ஒரு 2 செகண்ட் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று யார் சொல்லுகிறாரோ, ஹுத்தத் ஹதாயாஹு, அவருடைய சிறிய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விடும். 100 தடவைகள் யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லுகிறாரோ அவருடைய சிறிய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. எந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும், அலைகள் அடிக்கின்ற பொழுது நுரைகள் வருமே,
அந்த நுரை அளவுக்கு அந்த பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலா அவைகளை மன்னிக்கிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால 33 சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோம், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம், 33 தடவை அல்லாஹு அக்பர், 100வது தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே சிறப்பை சொன்னார்கள். கடல் நுரையளவு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் அவருடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. சிறிய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அப்போ இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு அம்சம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. தௌபா செய்வதன் மூலமாக பாவங்களை மன்னிக்கின்ற என்கிற ஒரு அம்சம் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள். சிறிய பாவங்கள் அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய இவ்வாறான சின்ன சின்ன திக்ருகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவைகளை அழித்து விடுகிறான். ஒரு அடியான் நாளை மறுமை நாளிலே என்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையானவனாக வர வேண்டும். இதுதான் அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு. என்னை நம்பிய ஒரு முஃமின் நாளை என்னை சந்திக்கின்ற பொழுது அவன் பாவங்களை விட்டும் தூய்மையானவனாக என்ன செய்ய வேண்டும், என்னை சந்திக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தாலா ஒரு பாவத்தை நினைச்சு அதை செய்தால் கூட ஒரு பாவத்தை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், எழுதுகிறான். என் மீது கொண்ட கருணையின் காரணத்தினால். அப்போ இப்படியான அமல்களுக்கெல்லாம் சிறிய சிறிய பாவங்களை மன்னிக்கப்படுதுன்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் பாவங்களை விட்டும் தூய்மையானவனாக என்னுடைய அடியான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் என்பதை அன்பிக்கிற இஸ்லாம் உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சலாம் கொடுத்த உடனே எலும்பிக்கு போகிற எத்தனையோ சகோதரர்கள் நாம் பார்க்கிறோம். இந்த சிறப்புகள் எல்லாம் அறிந்து கொண்டால் நாங்கள் எலும்பிட்டு போகிறதுக்கு மனது செல்லுமா? அப்படித்தான் என்னையாவது எங்களுக்கு அவசர வேலையாக இருந்தாலும் நடந்து செல்லும் பொழுது எங்களுடைய கைகள் என்னும் வாய்கள் திக்ர் செய்யும். இதனுடைய நன்மைகளை நாங்கள் சரியான முறையில் உள்வாங்கினால் என்னதான் அவசர வேலை காரணமாக சலாம் கொடுத்தவுடன் நாங்கள் எழுந்து சென்றாலும் எங்களுடைய கைகள் எண்ணிக்கொண்டிருக்கும், வாய்கள் திக்ர்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாளை மறுமை நாளிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் எங்களுடைய தராசின் வலப்பகுதி கணக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் அடிப்படையாக வைத்திருக்கிறது. வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக். நாளை மறுமை நாளிலே நன்மைகளை தீமைகளை நிறுப்பது என்பது உண்மை. அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நன்மைகளை ஒரு இடப்பக்கமும் நன்மைகளை வலப்பக்கமும் பாவங்களை தீமைகளை இடப்பக்கமும் வைத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தராசிலே நிறுப்பான். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய நன்மை பகுதி கனத்து விடுகிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். வமன் ஹஃபத் மவாஸீனுஹு. யாருடைய நன்மை பகுதி குறைந்து விடுகிறதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும். அவர்கள் நாளை மறுமை நாளிலே நஷ்டவாளிகள். அப்போ எங்களுடைய நன்மை பகுதி என்ன செய்ய வேண்டும், கணக்க வேண்டும். நன்மை பகுதி கணக்க வேண்டும். இன்னொரு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனு, சூரத்துல் காரியாவிலே யாருடைய நன்மை பகுதி கணக்குகிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர்தான் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட சிறந்த வாழ்க்கையிலே இருப்பார். வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவருடைய நன்மை பகுதி குறைந்து விடுகிறதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் நுழையக்கூடிய இடம் ஹாவியா என்ற நரகமாக இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். அப்போ எங்களுடைய நன்மையின் தராசி பகுதி கணக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை. அப்படி என்றால் தான் நாங்கள் வெற்றியாளர்கள் சுவர்க்கத்தில் என்ன செய்யலாம், நுழையலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 கலிமாக்கள், 2 சொற்கள், ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவிற்கு சொல்வதற்கு மிக மிக இலகுவானது, ஸகீலத்தானி ஃபில் மீசான், மீசானை கணக்க செய்யக்கூடிய வார்த்தைகள் அந்த 2ம், ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த 2 வார்த்தைகள் நாளை மறுமை நாளில் எங்களுடைய நன்மை பகுதியை கணக்க வைக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனவே படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது கொண்டுள்ள இரக்கத்தின் காரணமாக சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான நல்லமல்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், தர காத்திருக்கிறான், தந்து கொண்டிருக்கிறான். சிறிய அமல்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது, சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இவைகளெல்லாம் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, பாவங்களை அழிக்கக்கூடிய திக்ர்கள், சிறிய சிறிய வார்த்தைகள். நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வுது எங்களுக்கு அதன் மூலம் அல்லாஹு தஆலா சுவனத்துடைய 8 வாயில்களையும் திறந்து தருகிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இவ்வாறான நன்மைகளை தர காரணம், இவ்வாறான திக்ர்களின் மூலமாக எங்களுடைய
சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹு தாலா அழிப்பதற்கான காரணம் எங்கள் மீது அல்லாஹு தாலா கொண்ட இரக்கம் கருணை என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய கருணையை பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.